Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. The Legend New Sarana Stores in Adi sale பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். வெள்ளிக்கிழமை மாவு புளிக்க வைப்பாங்க, சனிக்கிழமை கூழ் காய்ச்சல், ஞாயிற்றுக்கிழமை கூழ் வார்த்தல், அப்படி போகும். ஆடி மாதம் அப்படின்னும் போது தேவர்களினுடைய இரவு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவர்கள் தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் ஆலயங்களில் கூழ் ஊற்றுறதுலையோ இல்லை நம்ம வீட்டில் பொதுவாகவே கூழ் வார்க்கும் பொழுதோ அதை நாமளும் பருகிறோம், பொதுமக்களுக்கும் நாம் கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அம்மை வார்த்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அம்மை அப்படின்றது குறையும். ஏன்னா இது குளிர்ச்சியான ஒரு அம்சம் இல்லையா. அது இந்த வேப்பஞ்சேலை அப்படிங்கிறதும் கூட நோய் அப்படின்றத குணப்படுத்தக்கூடிய தன்மையாக அமைது. மீனவ சமுதாய பெண்ணுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையாக இன்றைக்கும் கூட நிறைய அந்த மாரியம்மா இதிலெல்லாம் வந்து இந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பூஜை பண்ணுறது. ஆடி அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஆடி வெள்ளிக்கான சிறப்பு என்னம்மா? நிறைய கோயில்களில் ஆடி வெள்ளினா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. ஆடி வெள்ளியுடைய சிறப்பு என்ன? பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு தினமாக பெண்கள் மத்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கோளினுடைய தன்மையும் கூட, அந்த கோளினுடைய தன்மை நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடியது. அந்த நாளில் விசேஷமான பூஜைகள் செய்கிறது, அதாவது காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு அந்த நாளை துவங்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுவும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வெள்ளிக்கிழமையில் தான் வந்து கூழ் வார்த்தலுக்கான அந்த மாவு, அந்த கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அதை புளிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு செய்முறை, அந்த பக்குவமே வெள்ளிக்கிழமையில் தான் துவங்குவாங்க. வெள்ளிக்கிழமை மாவு புளிக்க வைப்பாங்க, சனிக்கிழமை கூழ் காய்ச்சல், ஞாயிற்றுக்கிழமை கூழ் வார்த்தல், அப்படி போகும். இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கே நாம் இந்த நாளை துவங்குறது அப்படின்னும் போது அம்மனுக்கான அந்த வெள்ளிக்கிழமை கோயில்களில் கூட இந்த காப்பு கட்டுறது எல்லாமே அன்றைக்கி வந்து ரொம்பவே சிறப்பாக நடக்கும். அதனால் ஆடி வெள்ளி அப்படின்னும் போது நிறைய வேண்டுதல்கள் வைக்கிறது, வீட்டில் வந்து வழிபாடுகள் செய்கிறது, இது எல்லாமே இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றத துவங்குறது அப்படிங்கிறது விசேஷமானது. ஆடி மாதத்தில் வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக ஒரு சொல்லாடல் இருக்கும். ஆனால் அதே ஆடி மாதம் தான் கோயில்களில் திருவிழாக்கள் வருது, எல்லா கோயில்கள்லையுமே விசேஷங்கள் வருது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது பழங்காலத்தில் வந்து இந்த ஆடி மாதம் அப்படின்றது ஒரு வழிபாட்டுக்குரிய மாதமாகவே வச்சாங்க. ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னும் போது தேவர்களினுடைய இரவு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவர்கள் தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் நாம் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் இல்லை, அதாவது வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் வச்சாலும், வெளியில் விசேஷங்கள் அப்படின்றத போனாலும், வெளியில் ஏதாவது பூஜைகள் அப்படின்றத போனாலும் கூட நம்முடைய இந்த குலதெய்வ வழிபாடு, நம்ம வீட்டில் செய்யக்கூடிய தினசரி வழிபாடுகள் இதெல்லாம் பாதிக்கப்படும். ஆடி மாதத்தில் தான் வந்து இந்த குலதெய்வ வழிபாடே பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் மொட்டடிக்கிறோம், காது குத்துறோம், ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்தவங்கள நான் கூப்பிடுவேன். எங்கள் சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள நான் கூப்பிடுவேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன், கல்யாணம் வச்சுருக்கேன், விசேஷம் வச்சுருக்கேன் அப்படின்னுவான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஆடி மாதம் நம்ம கூழ் ஊற்றலான்னு பார்த்தோமே, ஆடி மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோமே, இவங்க இந்த மாதிரி ஒரு விசேஷம் வச்சுருக்காங்களே, சரி என்ன பண்ணுறது போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை விட்டுட்டு நாம் அடுத்தவங்களுடைய ஒரு அவங்களுடைய விசேஷத்துக்கு நம்ம போகக்கூடிய ஒரு இதுவாக அமையுது. அது இல்லாமல் நாம் வந்து இந்த ஆடி மாதம் தேவர்களினுடைய இரவு நேரம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வீட்டில் எந்த ஒரு விசேஷம் பண்ணாலுமே ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நாம் துவங்குவோம். அப்போ தேவர்கள் உறங்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே வழிபாட்டுக்கு தேவர்களும் கடவுள்களும் தேவதைகளும் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து வாழ்த்தணும் இல்லையா. இந்த மாதிரியான நிறைய ப்ராசஸை நம்ம பெரியவங்க பார்த்து தான் இது வந்து வழிபாட்டுக்குரிய மாதம். ஏன்னா தேவர்கள் நமக்கு ஆசை புரியும் போதே நம்முடைய வாழ்க்கை நிறைய சிக்கல்கள் நம்ம சந்திக்கிறோம். தேவர்கள் உறங்கக்கூடிய அந்த நாட்களில் நாம் விசேஷங்கள் இதெல்லாம் வைக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போயிடுமோ, அதனால நீ வந்து இன்னும் கூட நல்லா பக்குவமாக இருக்கணும் அப்படின்னா இறை வழிபாட்டிலேயே உன்னை ஈடுபடுத்திக்கோ அப்படின்னு சொல்லும் விதமாக கூட நமக்கு பெரியவங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறத இந்த மாதிரி வழிபாட்டுகளுக்குன்னு வச்சாங்க. இருந்தாலும் இந்த சீமந்தம், இந்த மாதிரியான சில 60வது கல்யாணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட நாளில் அப்படி வருது அப்படின்னும் போது அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சடங்கு முறைகள்லாம் வந்து தள்ளி போச்சு. இப்போ சீமந்தம் தள்ளி போச்சுன்னா குழந்தை பிறப்பாயிடுது. ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் அந்த மாதத்தில் பண்ணுறது உண்டு. பெரும்பாலும் திருமணம், அந்த கிரகப்பிரவேசம், நிலம் சம்பந்தப்பட்ட விசேஷங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் பண்ணுறது உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ ஆடி மாதம் அப்படிங்கிறப்ப பெண்கள் தான் அதிகமாக கோயில்களில் வழிபாடு பண்ணுறாங்க. இப்போ பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நீண்ட பிரச்சனை இருக்கும்? இந்த ஆடி மாத வழிபாடு அந்த பிரச்சனையை தீர்க்கும்னா என்ன மாதிரி? பொதுவாக ஆடி மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய விரத முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகணும் அப்படின்னு நினச்சிப்போம். திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னும் போது அந்த ஆடி மாதத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான வேண்டுதல் அப்படின்றத வைப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் கூட ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னும் போது அதை இந்த வேண்டுதல்கள் மூலமாக கூட நல்லபடியாக நடந்துடும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவர் அவர் நல்லபடியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துடுவார், அது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படிலாம் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் நடக்கும்போது, அடுத்த ஆடி மாதம் நான் கூழ் ஊற்றுறேன், இதெல்லாம் நடந்ததுன்னா அடுத்த வருஷத்தை நான் கூழ் ஊற்றுறேன் அப்படின்னு வேண்டிக்கும் போது நல்லது நடக்கும். ஆமாம், இப்போது ஆடி வெள்ளி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஆடி ஞாயிறு நீங்கள் சொன்னீங்க, கூழ்வார்த்தல் நிகழ்வு எல்லாமே ஆடி ஞாயிறு தான் நடக்கும். இந்த ஆடி ஞாயிறு எந்த அளவுக்கு முக்கியம்? ஆடி மாதத்தில் இந்த பருவநிலையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யும், கொஞ்சம் காத்தடிக்கும், புழுக்கம் எல்லாமே மாறி மாறி தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இருக்குது. அப்போது உடல் பலவீனமானவர்களாக இருக்கும்பொழுது இந்த கால சூழல் அப்படின்றத டக்குன்னு நமக்கு அஃபெக்ட் ஆகும், நம்மளை பாதிக்கும். சளி பிடிக்கிறது, அம்மை வார்த்தல் இதெல்லாம் வருது, உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது இதெல்லாம் வருது. அப்போது இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் ஆலயங்களில் கூழ் ஊற்றுறதுலையோ இல்லை நம்ம வீட்டில் பொதுவாகவே கூழ் வார்க்கும் பொழுதோ அதை நாமளும் பருகுறோம், பொதுமக்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது எல்லாரும் அந்த கூழ் அப்படிங்கிறத வாங்கி சாப்பிடும் பொழுது உடல் குளிர்ச்சி அடையுது. பொதுவாகவே இந்த கேழ்வரகுக்கு நார் சத்து அதிக சத்துக்கள் நிறைந்தது இந்த கேழ்வரகு. இப்போ இந்த கால சூழலில் இந்த சத்தான கேழ்வரகை நாம் பருகும் பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அப்படின்றது குறையுது, உடலில் சத்துக்கள் அதிகமாகுது அப்படின்றது ஒன்று. இந்த அம்மை வார்த்தல் அப்படின்றது இந்த காலத்தில் பொதுவாகவே எல்லாருக்குமே வரும். அப்போது நம்ம வீட்டில் அம்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் அடுப்பு மூட்ட மாட்டாங்க, எதுவுமே அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, தாளிக்க மாட்டாங்க. இதெல்லாம் அந்த அம்மை வார்த்தை உடலுக்கு கொஞ்சம் அசௌகரியத்தை தரும், அதனால் தாளிக்க மாட்டாங்க, அடுப்பையே மூட்ட மாட்டாங்க. அந்த மாதிரியானவங்க கூட இந்த கூழ் வாங்கிட்டு போயிட்டு அந்த படுத்திருக்கிறவங்களுக்கு அம்மை வார்த்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அம்மை அப்படின்றது குறையும். ஏன்னா இது குளிர்ச்சியான ஒரு அம்சம் இல்லையா, அதை குடிக்கும்போது கூழ் வார்த்தல் அப்படின்றத குடிக்கும்போது அந்த அம்மன் அப்படின்றது அவங்கக்கிட்ட இறங்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்களும் சமைக்க மாட்டாங்க, இந்த கூழ் வார்த்தலும் நடக்கும், அதை பருகும்போது 4 பேருக்கு அந்த கூழும் போய் சேருது. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பெரியவங்க உள்ளடக்கி இந்த ஆடி மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு கூழ் வார்த்தல் அப்படின்றத பண்ணும்போது நிறைய பேர் அந்த கூழ் குடிக்கும்போது இயற்கையாகவே நம்ம உடம்புல அந்த சத்துக்கள் அப்படின்றது அதிகமாகுது. அடுத்த வருஷம் அந்த கூழ் வார்த்தல் வரும்போது நம்ம உடல் நல்ல ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடும். இன்னைக்கு நாகரீக காலம் வந்த பிறகும் இன்றும் பார்க்குறோம், நம்ம நிறைய கோயில்களில் பெண்கள் வேப்பிலை புடவை கெட்டிட்டு அம்மனை வேண்டக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்? அதாவது வேப்பிலை அப்படின்னும் போது அது அறிவியல் பூர்வம் பார்த்தா ஒரு கிருமி நாசினி. வேப்பிலை, எலுமிச்சை இதெல்லாம் ஒரு கிருமி நாசினி, மஞ்சள் இதெல்லாம் கிருமி நாசினி. இந்த ஆடி மாதத்தில் பாருங்கள் நிறைய இந்த மஞ்சள், வேப்பிலை, எலுமிச்சை இதையெல்லாம் நாம் பயன்படுத்துவோம். இந்த வேப்பஞ்சேலை அப்படிங்கிறதும் கூட நோய் அப்படின்றத குணப்படுத்தக்கூடிய தன்மையாக அமையுது. அதாவது ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஏதோ ஒரு தீராத நோய் இருக்குது, அந்த பெண்ணுக்கு நோய் தீரணும், அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னும் போது நான் வேப்பஞ்சேலை அணிகிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. அந்த வேப்பஞ்சேலை அப்படின்றத நல்லா அடர்த்தியாக கட்டி ஒரு பெண் பாதுகாப்பாக அந்த ஆலயத்தை சுற்றி வளம் வர அளவுக்கு அந்த வேப்பஞ்சேலை அப்படின்றது நல்லா கட்டி விடுவாங்க. உடல் முழுக்க அந்த வேப்பம் இலை அப்படின்றது தன்னுடைய கசப்புத்தன்மையை உடல் முழுக்க அந்த பெண்ணுக்கு தரும்பொழுது அந்த இயற்கையாகவே அந்த பெண்ணினுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் அப்படின்றது காணாமல் போயிடுது. அது அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை தருது, அந்த பெண்ணுக்கு இயற்கையாகவே அந்த கருவுறக்கூடிய அந்த சக்தியை தருது. இல்லை அந்த பெண்ணுக்கு தீராத நோய் இருந்தாலும் அந்த வேப்ப இலையிலேருந்து வரக்கூடிய கசப்புத்தன்மை, மூலிகைத்தன்மை இதெல்லாம் அந்த பெண்ணினுடைய நோயை போக்குது. இது நம்ம இயற்கையாக செய்யுங்க அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. இதுவே ஒரு பக்தி கலந்து இதை இந்த மாதிரி செஞ்சால் நல்லது அப்படின்னு நம்ம பெரியவங்க இந்த ஒரு ப்ராசஸை கொண்டு வந்ததால் இப்போ நிறைய பேர் அதை செய்யும்பொழுது நல்ல பலன் அப்படின்றது கிடைக்குது. ஆடி மாதத்தில் வேறு என்ன மாதிரியான பூஜை வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க? குலதெய்வ பூஜை பண்ணலாம், பித்ருக்களுக்கான வழிபாடுகள் பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணலாம். நம்ம வீட்டில் இந்த பெரியவங்களுக்கு அமாவாசை, திதி, தர்ப்பணங்கள் இதையெல்லாம் தர முடியல அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கான சில விஷயங்களை நாம் ஆச்சாரியர்களை கேட்டு
அவங்க வீட்டு பக்கத்தில் குருக்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னும் போது கேட்டு இதுக்கு உகந்த நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணலாம். குலதெய்வம் கோயிலுக்கு ஆடி மாதத்துல ஒரு நாளாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த மாதிரி போயிட்டு வர்றது அப்படின்போது நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். கூழ் அப்படிங்கிறப்ப கூடையே கருவாடும் வந்துடுது. அங்காள பரமேஸ்வரி கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசைவமும் கூழோட சேர்க்கப்படுது. அது எப்படி நம்ம, ஏன்னா ஒரு கோயிலில் ஒரு பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய ஒரு உணவு அசைவமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ கருப்பசாமி சுடலமாட சாமி கோயிலெல்லாம் அது ஒரு பாரம்பரியம் மரபொழி வர்ற மாதிரியே அங்காள பரமேஸ்வரி கோயில்லையும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனாலும் அம்மன் கோயிலில் அசைவமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது நம்ம அசைவம் அப்படின்றத தவிர்க்கணும், அசைவம் நம்ம ஆன்மீகத்துக்கு நல்லது இல்லை அப்படின்லாம் நம்ம சொன்னாலும் இது பெரியவங்க இந்த அசைவத்தை கொண்டு போயிட்டு, அதாவது அங்கே அந்த கருவாடு அப்படின்றத கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு புராணத்தில் சொல்லப்பட்ட கதை. நம்ம அந்த மாரியாத்தான்னு சொல்கிறோமே, அதாவது பரசுராமரினுடைய தாயார் இல்லையா, அவங்க அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக, அதாவது ஜமத்கனி முனிவர் தன்னுடைய மனைவி ரேணுகாதேவியை தலையை துண்டிக்க சொல்லி பரசுராமர்கிட்ட சொல்கிறாரு. அப்போது அந்த அம்மா தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ஓடி வராங்க. அங்கே ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண், அவங்க என்னம்மா இப்படி ஓடி வரீங்க அப்படின்னும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் உள்ளே போய் மறைஞ்சிக்கிங்க அப்படின்னு. இல்லை, நான் எடுத்து சொல்லணும், என் கூட நீங்கள் பக்கபலமாக நில்லுங்க அப்படின்னு அந்த மாரியம்மா சொல்கிறேன். அதாவது அந்த ரேணுகாதேவி சொல்கிறாங்க, ஜமத்கனி முனிவருடைய மனைவி சொல்கிறாங்க, இல்லைம்மா அவர் ரொம்ப கோவக்காரர், அதனால் நீங்கள் உள்ளே போய் மறைஞ்சிக்கிங்க, நான் அவர்கிட்ட பேசி உங்களை சமாதானப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த அம்மா இந்த ரேணுகாதேவிக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த பரசுராமர் தன்னுடைய தந்தையினுடைய கட்டளைப்படி இந்த அம்மாவை மாரியம்மாவையும் கழுத்து துண்டிச்சிடுறாரு. அதை தடுத்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த அம்மாவினுடைய தலையையும் துண்டிச்சிடுறாரு. அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அம்மா நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படின்றதுனால இப்போவும் கூட அந்த மீனினுடைய அந்த கருவாடு, அது மீன் அதுக்கப்புறமா தானே, அதனால் அது அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் அந்த கருவாடு அப்படிங்கிறது பக்குவப்படுத்தி அந்த காலத்துலலாம் ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த ஒரு உணவுப் பொருள் அப்படின்றத பயன்படுத்தினாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் அந்த மீனவ சமுதாய பெண்ணுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையாக இன்றைக்கும் கூட நிறைய அந்த மாரியம்மா இதிலலாம் இந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பூஜை பண்ணுறது, அவங்களெல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயமும் கூட இந்த மாதிரி வந்திருக்கு. ஆடி மாதம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Tour the paradise in Ananya's Naranani Homes Coimbatore. Experience your dream retirement life for a day. The Legend New Sarana Stores in ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.